வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வாஸ்து பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு வந்து ஒரு தெற்கு பார்த்த ஒரு 2 BHK அமைப்பு கொண்ட ஒரு சவுத் ஃபேசிங் ஒரு பிளாட்டுக்கான ஒரு பிளான், பக்கா ஒரு வாஸ்து பிளான் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த பிளானோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பிளானோட எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துருக்கேன், ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் எது வரக்கூடிய பதிவுகள்ல நிறைய எண்ணற்ற பிளான்கள் வரப்போது. ஒவ்வொரு திசை பார்த்த ஒரு மனைக்கும் பிளான் எப்படி அமைப்புது அப்படின்றது நான் சொல்ல போறேன். இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிட்டு டேரக்டா நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். ஒரு வீட்டுல நம்ம குடியிருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தம் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு வீட்டுக்கு என்பது குடி போவோம். அந்த சந்தோஷத்தையும் ஆனந்தையும் மகிழ்ச்சியத்தையும் தரக்கூடியதுன்றது கட்டணம் மட்டும் இல்ல, அந்த வாஸ்து பிரின்சிபிளோட அப்ளை இருக்கக்கூடிய அந்த பில்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலும் அங்க வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து கஷ்டம் பட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை நிச்சயமா கொடுக்கும். வாஸ்து பிரின்சிபிள் மட்டும் இல்லைன்னா நம்ம எண்ணற்ற பிளான் வந்து அன்றாடம் போட்டு கொடுக்குறோம் நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு, தொடர்பு கொண்டு பேசக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு. நம்மளுடைய பிளான் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குழி பொருத்தத்தை அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா 10 பொருத்தம் இருக்கு, 10ல எத்தனை பொருத்தம் இருக்குன்ற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். அதாவது யானை மணியா, சிம்மமணி, கருடமணி, இது போல முக்கியமான மனைகள் கொண்ட குழிகளை நான் தேர்வு செய்து அப்ளை பண்ணி அமைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிளானும், அதுக்கப்புறம் மனையடி சாஸ்திரமும் அப்ளை பண்ணியிருக்கோம். வாஸ்து விதிகளும் உட்புகுத்தி ஒருத்தவங்களோட ஜாதத்தை அப்ளை பண்ணி பார்த்து, ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த பிளான் நான் அமைச்சிருக்கிறேன். இந்த தெற்கு பார்த்த அமைப்பை நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துடலாம். தெற்குனாலே பொதுவாகவே செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஒரு அமைப்பு. எந்தெந்த ராசிக்காரங்க லக்னக்காரங்களுக்கு இந்த தெற்கு பார்த்த சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசியை வந்து ராசியா அமைஞ்சவங்களுக்கும் சரி, இல்ல லக்னமா அமைஞ்சவங்களுக்கும் சரி, தெற்கு பார்த்தது சிறப்பா இருக்கும். இல்ல மத்தவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஆனா இவங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 9ஆம் தேதியில பிறந்தவங்க, 18ஆம் தேதியில பிறந்தவங்க, 27ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கும் இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலா பார்த்தலாம். பொதுவாகவே தெற்குனாலே செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஒரு அமைப்பு. அப்ப தெற்குல யார் வந்து வீடு கட்டுறாங்களோ அது வாஸ்து அப்ளை பிரின்சிபிளோட அப்ளை ஆகி இருக்கும் பட்சத்துல நல்ல ஒரு தன்னம்பிக்கையா, ஒரு தைரியமா, ஒரு ரியல் எஸ்டேட்ல வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு, ஒரு தொழில் செய்து நல்லா முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு, பாலிடிக்ஸ்ல நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு, அவங்கள பார்த்து பல பேர் வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்ல நிச்சயமாக இருப்பாங்க. ஒரு பவர் பேங்கா இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிச்சயமாக கொடுக்கும் சமுதாயத்துல. சரி, அப்படிப்பட்ட தெற்கு பார்த்த ஒரு சைட்டுக்கு எப்படி ஒரு பிளான் அமைக்கும் பட்சத்துல சிறப்பா இருக்கும்ன்றத இப்ப நம்ம ஸ்கிரீன்ல இருந்து பார்த்துடலாம். இப்ப சவுத் ஃபேசிங் அமைப்பு கொண்ட ஒரு பக்காவான ஒரு வரைபடம் தான் இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருக்கிறேன். டோட்டல் ஏரியா எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க நோட் பண்ணிருக்கோம் பாருங்க, 1595.69 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியானா அந்த உள்ள காம்பவுண்ட் வாலை தவிர்த்து, செட்பேக்கை தவிர்த்து பில்டிங் மட்டும் வரும். அது 1152 1152.31 ஸ்கொயர் ஃபீட் அங்க இந்த இடத்துல என்பது வரும். சரி, இப்ப நான் ஒவ்வொரு பாயிண்டா நான் ஜூம் பண்ணி காட்டுவேன். இப்ப இது சவுத் ஃபேசிங் அமைப்பு. இது ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போரு, செப்டிக் டேங்கு, சம்பு இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வரும்ன்றது, 5 பில்லர்ஸ் சொல்லுவாங்க இந்த இடத்துல, அதான் எங்கெங்க வரும்ன்றதை நம்ம வந்து பாத்திரலாம். அதாவது இப்ப டோட்டலா காட்டியிருக்கேன் பாருங்க. அதாவது 5 பில்லர்ஸ், 5 பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது போரு, சம்பு, ரெயின் வாட்டர் டேங்க், வாட்டர் டேங்க்னா மேல்நிலை தண்ணீர் தொட்டி, செப்டிக் டேங்க், இந்த 5 விஷயமும் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்துடணும். இப்போ ஓவராலா வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாருங்க, இது நார்த் சைடு அதிகமா இடம் விட்டுருங்க பாருங்க. இப்போ நார்த் சைடு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சவுத்தை கம்பேர் பண்ணும்போது இங்க 2 அடி 3 அங்குலம் கேப்பு. ஏன்னா சவுத்தோட வடக்குல அதிகமா இடம் இருக்கணும். அதே போல வந்து வெஸ்டோட ஈஸ்ட்ல அதிகமா இடம் இருக்கணும், இல்லை ஈக்குவலா இருக்கணும், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சவுத்தை விட நார்த்ல அதிகமா இடம் விட்டு வந்து பிளான் பண்ணிருக்கிறோம். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது குழி கணக்குன்றது அப்ளை பண்ணி பார்க்கணும்ன்ற நான் சொல்லியிருந்தேன். எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 44 டோட்டல் லேண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 அடி 3 அங்குலம். இந்த பக்கம் வந்து லென்த் வந்து 52 அடி 9 அங்குலம். அதுதான் வந்து நான் ஸ்கொயர் ஃபீட் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி டோட்டலா. இப்ப வீட்டோடைய அமைப்பு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 25 அடி 9 அங்குலம். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, 25 அடி 9 அங்குலம். அதே போல 25 அடி 9 அங்குலம் பிரெத்து. லென்த் வந்து பாத்தீங்கன்னா 44 அடி 9 அங்குலம். இப்ப இந்த இடத்துல எவ்வளவு குழி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 143 குழி என்பது வரும். 140 நம்ம குழி பொருத்தம் பார்க்கணும் நம்ம. அது 143 குழி. யானை மனைன்ற மாதிரி அமைப்புல வருது. சிறப்பாக யானை மனையில இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு யானை போலவே நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலியா நிச்சயமாக வருவாங்க. நல்ல ஒரு பெயர் புகழ், அந்தஸ்து, சமுதாயத்துல ஒரு நன்மதிப்பு, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கப்படும். யானை மனையில அமைச்சிருக்கிறோம் நம்ம. அதாவது 61 வயது கொண்ட ஒரு அமைப்பு, வரவு செலவு எல்லாமே பக்கவா இருக்கும்.
இந்த அமைப்பு, இந்த லென்த் பிரெத்ன்றது. டோட்டலா வந்து 11 பொருத்தம் டோட்டலா வருது, 11க்கு 7 பொருத்தம் என்பது வருது. இதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பு, போரு, செப்டிக் டேங்க் இது எல்லாமே இந்த இடத்துல தான் வரணும். இப்போ இந்த பகுதியில் நார்த் ஈஸ்ட் வந்து இந்த டைரக்ஷன் நோட் பண்ணிருக்க பாருங்க, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இந்த கார்னர் வந்து நார்த் ஈஸ்ட். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பு, போரு, ரெயின் வாட்டர் டேங்க் இந்த பகுதியில வரலாம். இல்ல இந்த பகுதியில் இடம் இருந்தா இந்த சம்பு, போரு, ரெயின் வாட்டர் டேங்க் இந்த பகுதியில் என்பது வரலாம். சரிங்களா? அடுத்து செப்டிக் டேங்க் என்பது வடமேற்குல தான் வரணும், அது இந்த பகுதியில் என்பது போட்டிருக்கோம் பாருங்க. இது ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பகுதியில மட்டும் வடமேற்குல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸான அமைப்பு வடமேற்குல என்பது வரலாம். அதே போல வாட்டர் டேங்க் என்பது சவுத் வெஸ்ட்ல என்பது வரணும். இதுதான் சவுத் வெஸ்ட் ஜோனு. இந்த பகுதிகளில் இந்த இடத்துல வந்து கூண்டு போல மேல வரும், அந்த கூண்டு படிக்கட்டு வருதுல ஐசிலிங் மாரி போய் கூண்டு மாரி மேல வரும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கூட மேல்நிலை தண்ணீர் தொட்டி என்பது அங்க வச்சுக்கலாம். சரி, இப்ப அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சவுத் சைடு, இந்த பகுதி வந்து சவுத் சைடு. இது வந்து காம்பவுண்ட் கேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். காம்பவுண்ட் கேட் என்பது எப்போ வந்து உச்ச பகுதி என்பது வைக்கணும். அதாவது இந்த தெற்கு சைடுல இது தெற்குன்றது தெற்கு மத்தியத்திலிருந்து தென்கிழக்கு மூலம் வரைக்கும் உச்ச பகுதி. இந்த காம்பவுண்ட் கேட்டு 10 அடிக்கு இங்க வச்சிருக்கிறேன். உள்ள போனே போர்ட்டிகோ அமைப்பு எல்லாமே மனையடியில அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்க நம்ம. ஏன்னா 16க்கு 16 17 அடி கணக்கு, இந்த இடத்துல 19க்கு 28னா 20 அடி கணக்கு, மனையடியில கரெக்டான அமைப்பு. போர்ட்டிகோல கார் இந்த இடத்துல நிறுத்திக்கலாம், தலைவாசல் யாரும் நிறுத்த அது மாதிரி பார்த்துங்க. படிக்கட்டு எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சவுத் வெஸ்ட் தான் வரணும். கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மேல ஏற மாதிரி நம்ம வந்து போட்டுருக்கோம். அதான் மேஜரா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டை சுத்தி நல்ல வென்டிலேஷனோட இப்போ பாத்தீங்கன்னா நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி நல்ல வென்டிலேஷனோட நல்லா விண்டோஸ் எல்லாம் வச்சு எல்லாமே நம்ம பக்காவா பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் சவுத் வெஸ்ட்ல போட்டாச்சு. மெயின் டோர்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்ப மெயின் டோர் எங்க வரணும்னா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து உச்ச பகுதின்னு சொல்லுவாங்க. உச்ச பகுதியில கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். தெற்கு மத்தியத்துல இருந்து தென்கிழக்கு மூலம் வரைக்கும் உச்ச பகுதி. டோட்டல் லென்த் டோட்டல் பிரெத் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து சவுத் ஈஸ்ட் ஜோன் அது வரைக்கும் நம்ம வந்து தலைவாசல் டைம் வேணா வச்சுக்கலாம். இல்ல வந்து புதன்லயும் வைக்கலாம். 9 பாகங்களாக பிரித்து 4வது பாகம் 5, 6ல வந்து வைக்கலாம். 4வது பாகம் புதன் பாகமா வரும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது பிரிச்சு புதன்லயும் வைக்கலாம். இது 2வது அமைப்பு. இப்ப நான் இந்த இடத்துல வந்து உச்ச பகுதியில வச்சுட்டு 3 அடி 6 அங்குலத்துக்கான மெயின் டோருக்கான அமைப்பு. இந்த வெளியில காட்ட விட்டதுக்காக நல்ல விண்டோ இந்த இடத்துல வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப உள்ள போனோடனே மாஸ்டர் பெட்ரூம் எப்போதுமே சவுத் வெஸ்ட்ல வந்து வந்துடணும். தெற்குல தலை வச்சு வடக்குல பாக்குற மாதிரி. பீரோ பணம் வைக்கக்கூடிய வீடு பணம் வந்து கொட்டும். இந்த சவுத் வெஸ்ட் ஜோன்ல இந்த கார்னர்ல இங்க வச்சு வடக்கே கிழக்கே வந்து திறக்கிற அமைப்பு வச்சுட்டீங்கன்னா பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நிறைய வீட்டுல சொல்லுவாங்க பணம் சேர மாட்டேதுன்னு. இந்த இடத்துல பீரோ என்பது இருக்காது. இந்த இடத்துல ரொம்ப கார்னரா செவுத்தை ஒட்டி வைக்காம கேப் விட்டு வச்சு வடக்கே கிழக்க திறக்கிற மாதிரி வச்சீங்கன்னா பணம் அந்த வீட்டில் கொட்டும் என்பதை அவங்க தெரிவிச்சுக்கிறேன். இந்த டோருக்கு ஆப்போசிட்ல இந்த விண்டோ போட்டிருக்கோம் பாருங்க வென்டிலேஷனோட அமைப்புகள்ல. அதே போல இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு நார்த் வெஸ்ட் ஜோன்ல டாய்லெட் பாத்ரூம் 4, 8, 5, 8 என்பது பிளான் பண்ணிருக்கோம். நார்த் ஃபேசிங்ல இருக்கிறதுல கிளாஸ்ட் அமைப்பு என்பது பிளான் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல பாத்துங்க, இங்கேயும் வைக்கலாம், நார்த் வெஸ்ட்லயும் வைக்கலாம், இந்த இடத்துல சவுத் ஈஸ்ட்லயும் வைக்கலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ் என்பது இருக்கு ஒவ்வொரு பெட்ரூம்கான அமைப்பு பார்க்கும்போது. சரி, இது அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். அப்படியே இங்க வந்து ஆள் அமைப்பு என்பது இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க. சவுத் ஈஸ்ட வந்து கவர் பண்ண மாதிரி ஆள் அமைப்பு 15, 9, 19 மண்ணடியெல்லாம் அப்ளை பண்ணி பக்காவா நம்ம வந்து போட்டிருக்கோம் பாத்துங்க. எப்போதுமே ஆள்ல நம்ம ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் உட்காரணும். இங்க ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி அமைப்பை வந்து ஏற்படுத்திருக்க பாத்துங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம டயகனலா பண்ணி பாருங்க. டயகனல் வந்து பண்ணி பார்க்கணும் நம்ம போதுமே. இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் டு இந்த கார்னர் ஒரு லைன், ஒரு டயகனல் லைன் போடுங்க. இந்த கார்னர் டு இந்த கார்னர் டயகனல் லைன் போடுங்க. சென்டர் பகுதியில் பிரம்மஸ்தானத்துல வெயிட் இல்லாத மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அதுக்குதான் இப்ப நான் ஜூம் அவுட் பண்ணேன். இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்ப ஆளுக்கான விஷயங்கள் வந்துடலாம். இப்ப ஆளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆள்ல வந்து நான் பக்காவா கிழக்கு பார்த்த மாதிரி அமைப்பு உருவாக்கிட்டோம். இங்க ஒரு விண்டோ போட்டிருக்கிறோம். அதே போல இந்த இடத்துல WN போட்டுருக்கு வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின் போட்டுக்கலாம். தெற்கு மேற்குல வாஷிங் மிஷின் போடலாம். அது நடுப்புல போட்டாச்சு. மேற்கு பகுதியில பூஜா ரூம் வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிழக்கு பார்த்தமே சாமி இந்த ஷெல்ஃப் இந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா நல்ல ஒரு இறையருள் என்பது குலதெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த இடத்துல நல்ல வென்டிலேஷன் பக்கத்துல பின்னாடி போட்டுக்க வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல வந்து ஓப்பன் வச்சுக்கலாம். இப்ப கிச்சன் எப்போதுமே அக்னி மூலையில இருக்கலாம். ஆனா இது தெற்கு பார்த்ததுல இந்த இடத்துல தலைவாசம் வந்துச்சுல, அதனால வடமேற்கு வாயு மூலையில வைப்பது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம். நல்ல ஏன்னா ரெண்டுமே அது காற்று பகுதி, காற்றுக்கு நெருப்புக்கும் காற்றுக்கும் ஆகும், நல்ல சிறப்பு தான், செட் ஆகும். அதனால கிச்சன் இந்த இடத்துல வச்சுக்கலாம். கேட்ட பார்த்து சமைக்கிற மாதிரி இந்த கார்னர்ல சிங்க் என்பது வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பேக் டோர் ஒன்று கேட்டிருந்தாங்க. எப்போதுமே பேக் டோரை பொறுத்தவரையில இந்த இடத்துல வைக்கலாம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துலயும் வந்து கணக்கு பண்ணி இந்த சென்டர்ல இந்த கார்னர்ல பேக் டோரை வைக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. யூட்டிலிட்டி ஏரியா நம்ம வீட்டுக்குள்ள கொடுக்கல, வீட்டுக்கு வெளியில வந்து ஜாமா எல்லாம் கழுவுறதுக்கு வீட்டுக்கு வெளியில யூட்டிலிட்டி என்பது கொடுத்துட்டேன். சேஃப்டி டேக் இங்க போட்டிருக்கோம் பாருங்க. அடுத்து 2வது பெட்ரூமா செகண்ட் பெட்ரூமா 2 BHK அமைப்புகள்ல
நார்த் ஈஸ்ட்ல குழந்தைங்க வயசானவங்க படுத்து வருகிறது போல வீட்டு தலைவன் தலைவி இந்த பெட்ரூம்லாம் என்பது படுத்து வருவாங்க. இந்த பெட்ரூம்கான அமைப்பு எல்லா வாசல் பாருங்க, எல்லா பெட்ரூமுக்கு கிச்சனுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உச்ச பகுதியில ஓரளவுக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். டோர்ஸ்லாம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்க. இந்த பெட்ரூம் உடைய நார்த் வெஸ்ட் ஜோன்ல டாய்லெட் பாத்ரூம் 395 வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன இடம், இந்த இடத்துல வாஷ் பேசின் மாரி வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு அறை இங்க போட்டாச்சு. சரி, முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. பக்காவா ஒரு வாஸ்து பிளான் அமைப்பு, யானை மனை கொண்ட ஒரு அமைப்பு, சிறப்பான ஒரு அமைப்பு என்பது இருக்க முடியும். இது போல வந்து பிளான் போடணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கேட்டிருந்தாரு, மேல ஃபுல்லாவே எதுவுமே என்பது கட்டல. பக்காவா சந்தோஷமா இந்த இடத்துல என்பது வாழ்றாங்க அவங்க. அந்த உதாரணத்தை இப்ப நம்ம உங்ககிட்ட காட்டியிருக்கோம். மேலும் இப்ப பிளான் போடணும்னு சொல்லி தேவைப்படக்கூடியவங்க நான் தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் இல்ல நான் பிளான் வாங்கிட்டேன் சார், இல்ல பில்டர் கிட்ட வாங்கிட்டேன், இன்ஜினியர் கிட்ட வாங்கிட்டேன், அது வந்து வாஸ்து எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்றது தெரியல, பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனா 100% எப்படி இருக்குன்றது தெரியலன்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பிளான் அப்படின்னு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா தனிப்பட்ட மட்டும் கன்சல்டேஷன் கொடுப்பேன், பிளானும் போட்டு கொடுப்பேன். ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியா நான் வந்து வாஸ்து விசிட் என்பது தமிழ்நாட்டுல இருந்து அதர் ஸ்டேட் அப்ராட் எல்லா இடங்களும் வாஸ்து என்பது பார்த்து கொடுத்துருக்கிறேன். இன்னும் பர்டிகுலரா இல்ல பிளான் அமைச்சிட்டு சார் அது சரி செக் பண்ணிட்டு கரெக்ஷனும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து எல்லா ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க.